கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளிலும் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். சங்கீதம் 99:5 இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் சில காரியங்கள் நமக்கு எட்டவில்லை என்றால் அவர் பாதத்தை பிடிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், உம்மையே நம்பி உள்ளோமே ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என் கால்கள் தளர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே, என் கால்களை மான் கால்களை போல் மாற்றும் ஆண்டவரே. என் கண்ணீருக்கு பதில் தாரும் ஆண்டவரே இயேசுவே. என் வாழ்க்கை முழுவதும் மாறாவின் நீரை போல இருக்கிறது ஆண்டவரே. அதை மதுரமாக மாத்துகிற ஆண்டவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஏறெடுத்து பார்க்கிற ஆண்டவர், நம்மளுக்கு நீதி செல்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபசுந்தையோடு கர்த்தரை நோக்கி கண்களை மூடி அவரை பார்த்து தகப்பனே, எங்கள் வெட்கமுடையாதபடி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். சத்துருக்களை எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எதிர்நோக்கி வரும்பொழுது தகப்பனே, நாங்கள் வெட்கமடையாதபடி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. என் காலை மான் கால்களாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என் காலை மான் கால்களாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செம்மையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா.
நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தம், நீரே வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தம், நீரே வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் காலை மான்கல்களை போல ஆக்குனதுக்காக நன்றி ஆண்டவரே. சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே வெக்கப்பட்டு போனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தான் எங்களுக்கு தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறீர். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. பஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. பஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. பஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால்
துதித்து போற்றிடுவே. தஞ்சமணி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். 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 ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தஞ்சமாய் இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு கோட்டையாய் இருந்து, நீர் எங்களை காத்து வழிநடத்தி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தினீர். அநேக நெருக்கத்தில் மத்தியில் ஆண்டவரே, வியாதியின் மத்தியிலும் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட நிலையுலகத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனியும் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வாதம் குறை தப்புதல் எல்லாவற்றையும் பண்ணி பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் DS ராபர்ட் ஜேஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு கூட இயேசு பேசுவார். 99ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாதப்படியில் பணியுங்கள். அவர் பரிசுத்தர். நம்முடைய கர்த்தராகிய தேவனை உயர்த்தி. அன்பு தேவஜனமே, இயேசுவை உயர்த்துங்கள். இயேசுவை உயர்த்துவது உண்மை என்றால் அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர். நாம் நினைக்கின்ற காரியத்தை நமக்கு செய்து முடிப்பவர், செய்து கொடுக்கிறவர். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். நாம் அதை மறந்து மறுதலித்து ஒருவேளை இத்தனை பெரிய மனிதரிடத்திலே கேட்பது உண்மை, ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்ற சூழ்நிலையில்தான் நம்முடைய மனவேதனை நிலைமை காணப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னிடத்திலே வைத்து கொண்டிருக்கிறதான அந்தஸ்து, பொருளாதாரம், இப்படிப்பட்டதான காரியங்களை நம்பி அவர் பின்னாய் செல்லுகிறோம். ஆனால் உருவாக்கினதான என் ஆண்டவருடைய வல்லமையை, உருவாக்கினதான கிறிஸ்துவுடைய வல்லமையை நாம் மறந்து வாழுகிறோம். ஏனென்றால் சூழ்நிலை, மனநிலைமை மாற்றுகிறதாம். நமக்குள் இருக்கிற விசுவாசம் அவ்விசுவாசமாய் மாற்றி நம்மை பலவிதமான சிந்தனைகளோடு அழைத்து கொண்டு போய் நாம் தேவையற்றதான மக்களிடத்திலே அணுகுகின்ற காரியம். மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய எண்ணங்களை. இயேசுவை உயர்த்துங்கள். அவருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய காரியங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இதற்கு ஆதாரமாய் நாம் தெரிந்து கொள்ளப்படுகின்றதான வேதத்தின் வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அவருடைய ரட்சிப்பு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என் இயேசு ஒருவரே. ரட்சிப்பின் சந்தோஷம் அதுதான். இவர்களுக்கு கிடைத்ததான ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன? இல்லாமை. ஆண்டவருடைய சன்னதியிலே அவர்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்புகின்ற அனுபவம். சொல்லப்பட்டதான ஏலியின் மூலமாய் வார்த்தை சமாதானத்தோடு கூட போ, உன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. காரியங்கள் கிடைத்தது.
பிள்ளை கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்றதான காரியத்தை வாக்கு கொடுத்ததான அவள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டுடைய சன்னதிலே கொண்டு வந்து விடுகின்றதான ஒரு தீர்மானம், அவரிடத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு தீர்மானம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், வாயின் வார்த்தை யோசித்து பாருங்கள். உம்மை போல ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாய்களிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? அவர் பரிசுத்தம் உள்ளவர், உம்மை போல ஒருவரும் இல்லை என்றதான வார்த்தை நம்மில் வாயில் வருகிறதா? யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நீ தொழுது கொள்வது உண்மை என்றால், அவரை பணிந்து கொள்வது உண்மை என்றால், அவரை உயர்த்துவது உண்மை என்றால், அவருக்கு முன்பாய் காரியங்களை நாம் செய்வது உண்மை என்றால், நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து அதன்படி நடக்குகிறவர்களாய் இருப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்க அபூர்வமாய் இருந்தது. ஆண்டுடைய சன்னதியிலே எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதான பிள்ளை சாமுவேல் அன்னாள் சொன்ன வண்ணமாய் அவள் கொண்டு போய் விடப்பட்டதான இந்த சாமுவேல் ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார், ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அவரை உயர்த்தும் போது, அவரிடத்திலே பணிந்து காரியங்களை செயல்படும் போது, ஆண்டவருக்கென்று கொடுக்கும் போது காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதாம். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை கூப்பிட்டார். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். இதோ இருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். சாமுவேல் ஏலி அழைக்கிறார் என்று ஓடுகிறார். ஆனால் சாமுவேல் புரியவில்லை. ஏலி நீ போய் படுத்துக்கொள் என்று சொல்கிறார். மறுபடியும் அழைப்பின் சத்தம் கேட்கிறது. மறுபடியும் படுக்கும்படி சொல்லுகிறார். 3ஆம் முறையும் கேட்கிறது. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை தான், அதுதான் 10ஆம் வசனத்தை சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் என்று. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறோமா? அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஊழியக்கார் சொல்லுகிறார். அவர் மீண்டுமாய் அந்த சத்தம் வரும் பொழுது, இது தெய்வத்துடைய சத்தம், இந்த இயேசுடைய ஆண்டவருடைய சத்தம் என்று அறிந்து கொண்டு, உனக்கு அழைப்பு வரும்போது, சத்தம் வரும்போது சொல்லும் ஆண்டவரே என்று ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நீ ஆண்டவருக்கு முன்பாய் நீ எவ்வளவாய் தாழ்மைப்படுகிறாயோ வாழ்க்கை உயர்த்தப்படும். வாழ்க்கை உயர்த்தப்படும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற, நேசிக்கிற, பேசுகிற நமக்கு அப்படிப்பட்ட தாழ்மை இருக்கிறதா?
நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ஏன் இன்னுமாய் முன்னேறவில்லை என்றுதான ஒரு சிந்தனைக்குள்ளே நாம் கடந்து போவது உண்மை என்றால், நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்ப்பதில்லை. நமக்குள் ஒரு தாழ்மை இல்லை. நாம் நினைக்கிறோம் நம்மிடத்தில் எல்லாம் மேன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நம்முடைய சுய நினைவோடு கூட, என்னுடைய சிந்தையோடு கூட வாழ வேண்டும் என்று முற்படுகின்றதான அனுபவம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நமக்குள் தாழ்மை காணப்பட வேண்டும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 11ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் இஸ்ரவேலுக்கு ஒரு காரியத்தை செய்வேன், அது இரண்டு காதுகளிலும் தொனித்து கொண்டிருக்கும். உன் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று பெற்றெடுக்கப்பட்டதான சாமுவேல், ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார். என் ஆண்டவர் பேசுகிறார். இரண்டு காதுகள் கேட்கும்படியாய் இஸ்ரவேல் மக்களிடத்திலே இதை செய்வேன் என்று சொல்லும்படியாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு முன்பாய் வருகின்றதான சத்தம். நமக்கு முன்பாய் வருகின்றதான வார்த்தைகளை நாம் கவனிப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காய் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். அவர் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு மறைபொருள் ஒன்றுமே இல்லை. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். யோசித்து பாருங்கள். தேவனுடைய சன்னதியிலே வளர்க்கப்பட்ட பிள்ளையாண்டான் வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏலியின் குடும்பத்திற்கு எவ்வளவு அழகான வார்த்தை. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை காணப்படுகிறது. 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியர், ஒரு பிள்ளை, அவர் மூலமாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை ஆண்டவர் ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார். அந்த தரிசனத்தை சொல்லும்படியாய் ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் பிள்ளை ஆண்டான் யோசிக்கின்ற நிலைமையை பாருங்கள். நான் எப்படி அறிவிப்பது என்று பயந்தான். அன்பு தேவஜனமே, ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வது உண்மை என்றால் அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும் உன்னுடைய காரியம், உன்னுடைய குடும்பம் என்ன என்று ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். வளர்க்கப்படுகின்ற காரியம்தான், வாழ்த்தப்படுகின்ற காரியம்தான், கொடுக்கப்படுகின்ற காரியம்தான், எல்லாம் உண்மை. ஆனால் இங்கே ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து போகிற சூழ்நிலை. ஒருவேளை பிள்ளை சிறியவன், பிள்ளை என்றான், சொல்லப்படுகின்ற காரியத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் பெரியவர், அவரிடத்தில் நான் எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கும்போதுதான் அந்த ஊழியருடைய மனநிலைமை யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? அன்பாய் அழைத்து உம்மிடத்தில் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஊழியக்காரர்கள் தாழ்ந்து கேட்கிற அனுபவம் இருக்கிறதா என்று யோசிக்கும் பொழுது அது மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. வளர்க்கப்பட்ட சாமுவேல், ஏலியினுடைய அனுபவத்திலே வளர்ந்து கொண்டு வருகிற சாமுவேல், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதான அனுபவத்தை
சொல்ல பயப்படுகின்ற சூழ்நிலை. அப்பொழுது ஏலி அழைக்கிறார், அன்போடு கூட அழைக்கிறார், என் மகனே சாமுவேலே, என் மகனே, ஒன்றையும் மறைக்காதே, ஒன்றையும் மறைக்காதே. அப்போது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? அதை மறைக்க வேண்டாம், அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்தையும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். கட்டளை பார்த்தீர்களா? இன்றைக்கு தெய்வத்தோடு கூட நாம் விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை நாம் அறிந்து கொள்ளக்கூடாதபடி நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று மனநிலைமை அற்றவர்களாய் கிறிஸ்துவன் என்றதான போர்வையிலே பிறப்பின் ரட்சிப்பை பெற்றதான நாம் அந்த ரட்சிப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அழகாய் சொல்லுகிறார், ஒன்றையும் மறைக்காமல் நீ சொல்ல வேண்டும். நீ மறைப்பது உண்மை என்றால் உனக்கு அநேக காரியங்கள் காணப்படும், பிரச்சனைகள் காணும். என்ன அழகாய் சொல்ல, உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக. பார்த்தீர்களா? அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். யோசித்து இப்படிப்பட்ட பயம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிப்பை பெற்றதான நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோமா என்று பார்ப்பது அவசியம். ஏதோ ஒன்று பேசிவிடுகிறோம், ஏதோ ஒன்று சொல்லிவிடுகிறோம், ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு மாறாக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் மறைக்காதபடி சொல் என்று சொல்லுகின்ற அனுபவம் இன்றைக்கு வாழ்க்கையிலே ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட சொல்லுகிறார். உனக்கென்று கொடுக்கப்பட்டதான கனமான காரியத்தை, ரட்சிப்பென்றதான பாத்திரத்தை நீ நிறைவு செய்ய வேண்டும் என்றால் உனக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையை நீ அவைகளிலிருந்து ஒன்றும் குறையில்லாதபடி சொல்ல வேண்டும். ஆளுக்கேத்த வண்ணமாய் காரியங்களை மாற்றி பேசுகின்ற அனுபவம் இருக்கவே கூடாது. அப்படி இருப்பது உண்மை என்றால், அதிலே ஒன்றாகிலும் குறைவது உண்மை என்றால் அதற்கு தகுந்த காரியம் உனக்கு கிடைக்கும் என்ற எச்சரிப்பு. அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் கிடைக்கும் என்றார். அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். எவ்வளவு தாழ்மை பாருங்கள். ஒரு குடும்பத்திற்கு கேடு வருகிறது, பிரச்சனை வருகிறது என்று சொல்லும் பொழுதே ஊழியருடைய மூத்த ஊழியர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை சொல்லுகின்ற விதத்திலே சாமுவேல் சொல்லும் பொழுது, அவர் மறைக்கின்ற அனுபவத்திற்குள்ளே காணப்படும் பொழுது ஒன்றையும் மறைக்கவே கூடாது என்று சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர். அன்பு தேவஜனமே, அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அன்னால் சொன்னார்கள் அல்லவா, அவர் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு நிகராய் ஒருவருமே இல்லை என்றதான அன்னால் சொன்ன வார்த்தை தன்னுடைய பிள்ளை வளர்க்கப்பட்ட விதம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாம். இன்றைக்கு நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டதான கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாய் அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்படுகிறதாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றும் குறையில்லாதபடி அவர்கள் அந்த வார்த்தைகள் வீணாய் தரையில் விழுந்ததே இல்லை. அவர் சொல்லுகின்ற வார்த்தை ஒன்றும் குறையில்லாதபடி அந்த வார்த்தை தரையில் வீணாய் விழுந்ததே கிடையாது. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றதான வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து நடப்பது உண்மை என்றால், ஆண்டவர் இந்த சாமுவேலை கொண்டுதான்
இவ்வளவுதானா என்று கேட்கின்ற அனுபவத்திற்குள்ளே இவனிலும் ஒருவன் இருக்கிறான், ஆடுகளின் பின்னே அலைந்திருக்கிறான் என்று சொல்லும்போது ஆள் அனுப்பி அழைப்பி என்று சொல்லப்பட்டதான சாமுவேல் தீர்க்கதரிசி அல்லவா தாவீதை அபிஷேகம் பண்ணினதான அந்த வல்லமை தாவீதோடு கூட இருந்ததாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார், கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபையின் வார்த்தை நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் ஏற்று நாம் நடக்கும் பொழுது உள்ளதை உள்ளபடி சொல்வது உண்மை என்றால், சத்தியத்தை சத்தியமாய் பேசுவது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வாசிங்கள் 21ஆம் வசனத்தை. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தரினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அநேக இடங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்ட சாமுவேல் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தியத்தின் திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நடப்பது உண்மை என்றால், அநேக இடங்களில் அந்த ரட்சிப்பு என்றதான பாத்திரம் வெளிப்படும்படியாய் நம்மை கொண்டு ஆண்டவர் பேசுகிறவராயிருக்கிறார். நாம் உண்மையுள்ளவராய் இருக்கும்பொழுது, நம்முடைய சத்தியமாய் மற்றவர்களுக்கு விளங்கும் பொழுது, விளக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு போதிக்கப்பட்டது என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே உம்மிடத்திலே உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த அருமையான சாமுவேல் பிள்ளையானிடத்திலே ஏலி கேட்கிறார், மகனே சாமுவேலை ஒன்றும் மறைக்காதே என்று சொல்லுகின்ற அனுபவம் சாமுவேலுக்கும் மூத்த ஊழியராகிய அவர் கேட்கின்ற அனுபவத்தை ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இப்படி ஊழியங்கள் நடப்பது உண்மை என்றால், இப்படி கேட்பது உண்மை என்றால், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு உலகமெங்கும் கடந்து போகும்படியாய் உள்ளதை உள்ளபடி சொல் என்று சொல்லும் பொழுது அவரை உண்மையாய் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினதான காரியம் அல்லவா. இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தோடு கூட பேசியிருக்கிறேன். நாங்களும் அப்படி உண்மையுள்ள ஒரு மக்களாய், உம்மை மாத்திரம் பணிந்து காணுகின்ற ஒரு மக்களாய் இருக்க, உம்மை உயர்த்த, அவர் பரிசுத்தர் என்று சொல்லும்படியாய் நாங்கள் பேச நீர் எங்களை மீண்டும் ஒரு விசையாய் தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமான நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா கால இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.